நம்முடைய சங்கீதம் கொடிகள் பாஸ்டர் ஐயாவுடைய டாக்டர் சொன்ன மாதிரி இவங்களாம் ரொம்ப சின்னவங்க. நானும் 34 வருடங்களுக்கு முன்பாக எல்லாம் கொஞ்சம் லிசன் டு மீ இங்கே பாருங்க, லிசன் டு மீ இங்கெல்லாம் கவனிங்க, உட்காந்து கொடுப்பாங்க அடுத்தவங்களுக்கு. லிசன் டு மீ என்னன்னா, இந்த குருவாஞ்சேரியில நான் இங்கே வாடகை வீட்டில் தான் கொடுத்துனுக்கு வந்தேன். அப்போ முதல் நான் சபையை தெரிந்து கொண்டது இந்த கிங் மேசையா சர்ச்சை தான். அல்லேலூயா. அப்ப நான் இந்த சபை விசுவாசி. அல்லேலூயா. ஆமா தானே, 34 வருஷத்துக்கு எனக்கு அப்புறம் தான் நீங்க எல்லாம் வந்திருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அப்ப 34 வருடமாக என்னை உயிரோடு வைத்திருக்கிறார். அப்போ 34 வருஷம் முன்னாடி வந்தேன்னா அப்ப எனக்கு 64 வருஷம் முன்னாடி என்ன உயிரோடு வச்சுக்கிறார். அல்லேலூயா. கிடைக்காத பாக்கியம். ஆமென். சரி, ஐயாவை என்ன கடந்த சொன்ன மாதிரி 34 வருஷம் இவங்கெல்லாம் சின்ன பார்ப்பாங்க. நான் அப்பப்போ விசாரிப்பேன். லிசன் டு மீ, தயவு செய்து பாருங்க. ஒன்று சொல்லிக்கிறேன், நான் என்னுடைய பிரசங்கத்துக்கு வரல, சாட்சிக்காக தான் வந்திருக்கேன். நாம காலையில் ஏற்ற உடனே டீ காபி குடிச்சாதான் சுறுசுறுப்பாக ஆகும். கரெக்டுங்களா? சில பேர் 90% இருக்கும். 10 பேர் குடிக்க மாட்டாங்க. ஐயா நான் கிறிஸ்தவனையும் காபி டீயே குடிக்கிறதில்ல, நாம பரிசுத்த ஆவியை மட்டும்தான் நாங்கள் குடிக்கணும் சொல்றவங்க இருக்காங்க. பட் நான்லாம் காலையில் ஒரு டீ காபி குடிப்பேன். எதுக்குன்னா நாம என்ன பண்றோம், உற்சாகப்படுத்திக்கிறோம் நம்ம. அல்லேலூயா. காலையில காபி குடிச்சா சாயங்காலம் வரைக்கும் உற்சாகப்படுத்திக்கிறோம். திருப்பி சாயங்காலம் ஒரு காபி குடிச்சா நைட் வரைக்கும் நம்ம என்னவா இருக்கோம். அதே மாதிரி வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நாம ஆராதிக்கு வந்து இங்க நம்ம என்ன ஏத்துறோம், பூஸ்ட். என்ன ஏத்துறோம்? அது எத்தனை நாள் வரைக்கும் வருது நமக்கு? 7 நாள். ஆமா, வாரம் மொத்தம் எத்தனை நாள்? 7 நாள். ஒரு வாரம் இங்க போய் மாத்திட்டாங்க. 7 நாள் கொண்டது ஒரு வாரம் ஆச்சுங்களா? 7 நாளுக்கு வேண்டிய பூஸ்ட் நம்ம இப்ப ஏத்த போறோம். வாங்க பார்த்து வாங்க சர்ச்சில். அதில் இங்க லிசன் டு மீ, அங்க பார்க்க கூடாது, நான் தான் பார்க்கணும். நீங்க பார்க்கல, நீங்க என்ன லிசன் டு மீ. 7 வாரத்துக்கு வேண்டிய பூஸ்ட் நாம என்னைக்கு ஏத்திக்கிறோம்? இன்னைக்கு ஏத்திட்டு உடனே நம்ம திங்கக்கிழமை வந்து என்ன வேலை செய்யறீங்க, எப்போ சொல்லிட்டு போன பெருக்குன்ட்டு பெருக்குனியா வீட்டை அப்படியே போட்டு போட்டியா புருஷன்கிட்ட சண்டை போறதுக்கு வேண்டிய பூஸ்ட் எங்க கிடைக்கும்? எந்தமா கிடைக்கும்? ஏமா சொல்லிட்டே இருக்கிறாங்க, துணியை துவச்சி போட்டு 3 நாள் ஆச்சு துவச்சி போடாம நீ மான்னு சுத்திங்கிறேன் கொண்டுங்கிறேன். ஆண்மர்களுக்கு நம்ம புருஷன்மார்களுக்கு தைரியம் பூஸ்ட் எங்கிருந்து கிடைக்குது? என்னென்ன கிடைக்குது? என்னதான் சொல்றது? அதனால ஞாயிற்றுக்கிழமை நம்ம காலையில வந்து கர்த்தருடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்து அதன் மூலமா நம்ம பூஸ்ட் ஏற்றி கொண்டோம் என்றால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரை கர்த்தர் நம்மோடு இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதை அசட்ட பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நான் லிசன் டு மீன்றேன். ஏன்ற இதை நம்ம அசட்ட பண்ணக்கூடாது. ஓகேங்களா? சரி, என்னை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன். என் பெயர் சாம்சன் தனசி. அம்மா சொன்ன மாதிரி அந்த காலத்தில் பேஜரெல்லாம் வச்சுட்டு தான் இருந்தேன். இப்போ அதை விட பெருசாக கர்த்தர் என்ன பண்ணிக்கிறார், லேப்டாப்பு. இன்னும் என்னென்னா பெரிய பெரிய காரியங்களெல்லாம் கர்த்தர் கொடுத்துருக்காரு. முந்தினவை காட்டிலும் பிந்தினவைகள் அற்புதமாக இருக்கிறது. எளியவனை எங்கேருந்து தூக்குறாருங்க? இப்போ நான் மெசேஜ் கொடுக்க வரலைங்க, மெசேஜ் கொடுக்க வேண்டிய நேரமும் இல்லை. நான் சாட்சி, உண்மையாக கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் இருக்கிறாரா இல்லையா, இதான் கேள்வி கேட்க வந்திருக்கேன். நான் கேட்க வந்தது, கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் என்பதை நாம ஒத்துக்கிறோமா? அப்ப நேற்று கர்த்தருடைய காலத்துல ஆண்டவர் அநேக நன்மைகளை செய்தார், அற்புதங்களை செய்தார். மோசேக்கு, ஏசாக்கு, எலிசாக்கு, சிஸ்டர் சொன்ன மாதிரி எல்லாம் நடந்தது. உண்மைதானே? கேள்விப்பட்டுமா? அதுக்கப்புறம் வந்து பிதானுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வந்து அவர் எவ்வளோ அற்புதம் செஞ்சாருங்க. நீங்கள் வாரம் தேவ செய்தியில் கேட்டுட்ருக்கீங்க.
ஐயா சங்கீதம் ஐயா சொல்லியிருப்பார். செஞ்சாரா செய்யலீங்களா? இயேசு கிறிஸ்து அற்புதங்கள் செஞ்சாரா இல்லையா? ஓகே. பிதாவானவர் செஞ்சது தெரியும், கடலை பிளந்தது உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சதை நான் திரும்பி சொல்லி பிரயோஜனம் கிடையாது, தெரியாததான் உங்களுக்கு சொல்லணும். ஓகேவா? பழைய ஏற்பாட்டிலே அநேக அற்புதங்களை கர்த்தர் செய்தார். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவரும் குருடர்களை, சப்பானிகளை, மருத்துவரை கரெக்ட். ரெண்டு பேரை பற்றி நாம் தெரிஞ்சு இந்த 2025 என்ன நடக்குது என்பது உங்களுக்கு தெரியுமா? அதுக்கப்புறம் கர்த்தர் செய்த அற்புதம், இயேசு செய்த அற்புதம், அதன் பிற்பாடு என்ன நடந்தது என்று வேதத்தில் இல்லை. நாம தெரிஞ்சுக்கணுமா? உண்மைகளா பையா? உண்மைன்றவங்களாம் கையை தூக்குங்க. தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கையை தூக்குங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தருடைய நாட்கள் பழைய ஏற்பாட்டில் இருந்தது. கொஞ்சம் லிசன் டு மீ. சாட்சி சொல்லணும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிவுணும் என்னை பற்றி. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். அதன் பிற்பாடு வந்தவர்கள் அப்போஸ்தலர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் செய்ததை தெரிந்து கொண்டு அதுக்கப்புறம் கர்த்தர் என்ன பண்ணாரு? இந்த மக்களை நம்மனால் ரட்சிக்க முடியாது, காப்பாற்ற முடியாது. நம்ம பண்ணுக்கு பல், கல்லுக்கு கண்ணு ரொம்ப ஆக்கிரமாக இருக்கிறோம். இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டிருக்கிறாங்கன்னா தன் மகனாகிய குமாரனை உலகத்துக்கு அனுப்பிச்சாரு. அவர்னாலே என்ன பண்ண முடியலைங்க? போராட முடியல. ஜனங்க ஏற்றுக்கொள்ளல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு அற்புதங்களை அதிசயம் செஞ்சு கடைசியில் என்னதான் பண்ணாங்க சொல்லுங்க? யாராவது ஒருத்தர் டக்குன்னு மறித்தான். அதோடு கிறிஸ்துவம் முடிந்து விட்டது. அதானுங்க, அதுதானே நமக்கு தெரியும். அதன் பிற்பாடு அப்போஸ்தலர்கள் எழுந்தார்கள். அவர் மரித்து 63 ஆண்டுகள் கழித்து அப்போஸ்தலர்கள் எழுந்து அதன் பிரகாரம் வழி நடத்தி வந்து அவர்களுக்கு பிறகு அப்படியே ஊழியர்களாக மாறி அப்படியே பாஸ்டர்களாக மாறி இன்றும் நாம் இயேசுவோடு கூட இருக்கிறோம். முடிஞ்சு போச்சுங்களா? புரிஞ்சிச்சிங்களா? இப்போ கடவுள், இயேசு, பரிசுத்த ஆவியானவர், அப்போஸ்தலர்கள், இப்போது சங்கீதம் கொடிவார். வந்துருச்சிங்களா? ஸ்டார்டிங் டு எண்டுக்கு. புரியாதுங்க ஒரு கை தூக்குங்க. திருப்பியும் சொல்கிறேன். ஹல்லேலூயா. இன்னொரு டிஃபன் சொல்கிறேன். இப்போ நாம் 2025 இருக்கிறது எப்படின்னா, ஆண்டவர் கர்த்தர் பிதா முதல்ல ஆட்சி ஆண்டார். அவர்னால முடியாமல் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அமைச்சார். அவர்னால முடியாது மரித்து போனதால் பரிசுத்த ஆவியானவர் வந்தார். மேல் வீட்டாரில் அற்புதங்கள் செய்தார். அதன் மூலிமா அப்போஸ்தலர்கள் வந்தாங்க. அவங்க ஊழியம் பண்ணிகிட்டே வந்தாங்க. அதுக்கப்புறம் பெரிய பெரிய பாஸ்டருங்க தினகரன், மோகன் சிலாசரெல்லாம் வந்தாங்க, ஊழியம் பண்ணிட்டு வராங்க. இப்போவும் நம்ம சங்கீதம் கொடுவில்லையா இன்னும் அநேக பாஸ்டர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அப்போ ஒரே வார்த்தை என்னன்னா, கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்று மாறாம இருக்காருங்களா? ஆமென். இப்போ இதுல இருந்து புரிஞ்சிட்டீங்களா? இன்று இருக்கிறாரா இல்லைங்களா? இருக்கிறார். இதுதான் என்னுடைய முதல் அச்சாரம். இதை நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா தான் என் சாட்சியை நீங்கள் கேட்கறதுக்கு எது வரணும். சிஸ்டர் எவ்வளோ ஓகே. இப்போ இந்த மேலோட்டமான விஷயங்கள் நாம் தெரிந்து கொண்டால் பரிசுத்த ஆவிக்கு அப்புறம் அப்போஸ்தலர்கள், அப்போஸ்தலருக்கு அப்புறம் ஊழியக்காரர்கள், பாஸ்டர்கள் இப்போவும் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. நான் தாம்பரம் கேம்ப் ரோடு, சாலையூர் கேம்ப் ரோடுன்ற பகுதியில் கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் ஆண்களுக்கெல்லாம். அந்த இடத்துல ஒரு தொழிற்சங்க தலைவராக நான் 1/2 hour முடிச்சிடுவேன். தொழிற்சங்க தலைவராக நான் இருக்கிறேன். என் கீழே 25 ஆட்டோ ஓடுகிறது. அதான் ஆட்டோ டிரைவர்கள் ஸ்டாண்டில் போட்டு வண்டி ஓட்டுவாங்க. அதற்கு நான் தலைவராக இருக்கிறபோது அங்கே ஸ்டாண்டுக்குள்ளே பிரச்சனைகளாக இருக்கட்டும், டிரைவருங்களுக்குள்ளே பிரச்சனைங்க வரும். டிரைவருங்க வீட்டு லிசன் டு மீ என்ன பார்க்கணும்னு அர்த்தம். அந்த பிரச்சனைகள்லாம் அங்கே வர்றதெல்லாம் தீர்க்கிறவங்க யாராக இருக்கணும்? ஆட்டோ ஸ்டாண்ட் தலைவர். இப்போ இந்த சர்ச்சில் ஒரு பிரச்சனை, ஒரு ஒரு ஏதோ ஒரு வியாதியஸ்தர் இருக்கிறாங்க, இல்லை யாரோ உடம்பு சரியில்லாமல் வர முடியலன்னா அதை தீர்க்கிறவர் யார்? ஐயா வேலை, அவருடைய வேலையை அவர் பார்க்குறாரு, என்னுடைய வேலையை நான் பார்ப்போம். அதில் சில 2 ஜோக்கான சம்பவங்களை சொல்கிறேன். அந்த ஒன்றும் சாட்சிக்கு வரல, டைம் இருக்குது, இன்னும் 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பண்ணாலும் பரவாயில்ல, பர்மிஷன் கேட்டுட்டேன் சீஃப் பாஸ்டர் கிட்ட. 2 விஷயம். ஒரு நாள் ஒரு சகோதரி ஓடிடுறாங்க, பிரதர் என்னம்மா
நீங்கள் தானே தலைவர்? ஐயோ என்னம்மா 25 வருஷமாக நான் அந்தம்மா தலைவர் புதுசாக கேட்குறேன். இல்லை இல்லை எங்கள் வீட்டுக்கார பற்றி கம்ப்ளைண்ட். யாருமா? அண்ணாதுரை, உங்கள் ஆட்டோ ஸ்டாண்டில் வண்டி ஓட்டுற ஒரு அண்ணாதுரை. என்னம்மா பண்ணார்? போக்கு சரியில்லை தலைவர். என்னம்மா தெரியல, இருக்கிற மாதிரி இருக்கிறாரு, ஆனால் வேற எங்கோ இருக்கிற மாதிரி இருக்கிறாரு. இங்கே தான் இருக்கிறாரு, ஆனால் சிந்தனை செயல்கள்லாம் எங்கெங்கோ இருக்கு. தலைவரே, ஒருவேளை அப்படி இருக்கணும். எப்படிமா இருக்கும்? ஒருவேளை அப்படி வேற ஏதாவது எனக்கு என்னமா தெரியும். நான் உண்டு, என் தங்க வேலை உண்டு இல்லை. நீங்கள் விசாரிக்கணும். நீங்கள் தானே தலைவர் விசாரிக்கணும். சரிம்மா விசாரிக்கிறேன். ஆமாம், என்ன தான் பண்ணுறாரு விளக்கமாக சொல்லுமா. அவர் இன்னொரு மனைவி வச்சு கொண்டிருக்கிறார். அதை நீங்கள் விசாரித்து கட் பண்ணணும். அதுக்கு தான் உங்களை 24 வருஷமாக நாங்கள் தலைவராக வைத்திருக்கோம். இது வேலையாம்மா? என் வேலை. இது ஐயா கிட்ட சொன்னால் கூட அவருக்கு கொஞ்சம் ஊழியத்துக்குள்ளே இறங்கி வேதத்தை வச்சு விசாரித்து அதுக்கு வேண்டிய என்னவோ பண்ணணும். நான் உடனே கேட்டேன், அம்மா நீங்கள் எந்த கடவுளை கும்பிடுறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தெய்வம் ரொம்ப பக்தி, ரொம்ப இதுவான அழகான முருகனை கும்பிட்றேன். போச்சு, முருகனுக்கு எத்தின்னு போண்டாடிம்மா. நான் என்னம்மா பண்ண முடியும்? என் வேலை அங்கே இல்லவே இல்லையே. அவரே 2 நான் வச்சுக்க கூடியாதான்னு அண்ணாதுரை கேட்டா நான் என்ன பதில்? நீ சொல்றிய உன் வீட்டுக்காரர் அண்ணாதுரை அவரே 2 வச்சுக்கிறாருங்க, என் மனைவி கும்பிட்றவரே, நான் வச்சுக்க கூடாதான்னு கேட்டால் நான் என்னங்க பண்ணுறது? நீங்கள் தடுத்து. அப்புறம் அவரு போய் கேட்டால் அவரு ஒரு கம்ப்ளைண்ட் எல்லாம் சொல்கிறார். அதை விட்டுடுங்க ஒரு பக்கம். அவர் வந்து என் மனைவி சரியில்லை, என்ன போக்கில்லை, என்ன கவனிக்கலை, என்ன சரியாக பாதுமானா, அதனால் நான் இப்படி போயிட்டேன். அது ஒரு சும்மா ஜோக்குக்காக இது நான் உங்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கிறதுக்காக சொன்னால் ஒன்றும் சாட்சி கொள்ளப்படலை. இன்னொரு சிஸ்டர் இன்னொரு பிரச்சனை வராங்க. என் வீட்டுக்காரு தள்ளாடிக்கிட்டே இருக்கிறார், ஜலத்தின் மேல் அசைவாடிக்கொண்டே இருக்கிறார். என்னம்மா அது? நான் ஜலத்தின் மேல் இவங்க உங்களுக்கு நீங்கள் கிறிஸ்தன் இல்லை தலைவரே அப்படி சொன்னதான் உங்களுக்கு ஜலத்தின் மேலே எப்போதான்? ஏம்மா நீ எந்த சாமியை கும்பிட்ற? நாங்கள் வந்து மதுரை வீரன் சாமி கும்பிட்றோம், கோட்டை சாமி கும்பிட்றோம். அவரெல்லாம் சாரா குடிப்பாராம்மா? குடி முடியும். அப்போ இவர் எப்படிமா நான் கேட்க முடியும்? எதை நாம் விதைக்கிறோமோ அதை தான் நாம் அறுப்போம். நாம் எதை கும்பிடுகிறோமோ அதை தான் நம்ம கூட தொடர்ந்து வரும். நாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டால் அவருடைய கிருபை நம்மோடு கூட வரும். நாம் சாத்தானை பற்றி கொண்டால் அதனுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் நமக்கு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படியாப்பட்ட சில பஞ்சாயத்துகள் எல்லாம் நாங்கள் அங்கே தீர்ப்பது கொஞ்சம் தண்ணி. இப்படிப்பட்ட பஞ்சாயத்துக்கெல்லாம் தீர்மானம் இருக்கிறப்ப இப்படிப்பட்ட சில பஞ்சாயத்துகளை நாங்கள் தீர்த்து கொண்டிருக்கிற போது ஒரு சிஸ்டர் கொஞ்சம் லிசன் டு மீ. அவர் உட்காருவாருங்க, அவருக்கு இடம் இருக்கு நிறைய. லிசன் டு மீ. ஒரு சிஸ்டர் இன்றும் நீங்கள் பார்க்கலாம், தாம்பரம் ஏரியாவில் 64 வயது. இப்போ தான் நான் சாட்சி ஆரம்பிக்க போகிறேன். 64 வயது. அவங்க சாட்சி இல்லை, என்னுடைய சாட்சி. என்னுடைய நடந்த உண்மையான கர்த்தர் செய்த அற்புதங்களை அதிசயங்களை நான் உங்களோட கூட இப்போ சொல்ல போகிறேன். அல்லேலூயா. நிறைய பேசணும், டைம் வேறு கரெக்டாக குறிச்சிட்டிங்க. இங்கேருந்து எனக்கு அவ்வளோவா கண்ணு தெரியல. சரி, ஒரு சிஸ்டர் வந்து ட்ராக்ஸ் துண்டு பிரச்சனை கர்த்தரை பற்றி சொல்லி நிறைய பேருக்கு இங்கே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு அம்மா 64 வயசில் அவங்க புடவை கட்டுற அளவுக்கு அவங்க உடல்வாகு கிடையாது, ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க, பாவாடை தாவணி போட்டு. இன்றும் அவர்கள் ட்ராக்ஸ் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. நம்ம ஆட்டோ டிரைவருங்கெல்லாம் தெரியுமே, ஒருத்தர் ஜலத்தின் மேல் அசாயிடுவார், ஒரு 2 பேர் கூட சுற்றுவார். அப்படியாப்பட்ட சில மோசமான டிரைவருங்க, அவங்களாம் டெய்லி கலாய்க்கிறதுன்னு என்ன தெரியுங்களா? கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது. அந்த அம்மா வந்து டிரைவர்கிட்ட டான்ஸ் கொடுப்பாங்கப்பா, அவர் ஏற்றுங்க, நீங்கள் வருத்தப்பட்டு பாரு சுமக்கிறீங்க, உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவார். அவங்க வேலை தானே, அதுதானே? ஆமென், அல்லேலூயா. ஆனால் இவங்க அது முன்னாடி கர்த்தரிலிருந்து, இயேசுலேருந்து, அப்போஸ்தலர்லேருந்து ஊழியக்காரர் வரைக்கும் வந்துன்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? இவங்க கேட்குறது வந்து எப்படி வந்து கர்த்தர் இன்று உயிரோடு இருக்கிறார் நீ சொல்கிறம்மா அப்படின்னு கிண்டலும் கேலியும் செய்து கொண்டிருந்தார்.
அப்போ எனக்கு அந்த ஸ்டாண்டில் 25 பேரில் நாங்கள் 2 பேர் தான் கிறிஸ்டியன். ஒன்று நான் சாம்சன் தனசி, இன்னொன்று டேவிட் உண்டு, மீதி எல்லாம் இந்து. நாங்கள் ஏதாவது ஒரு தவறுகள் அங்கே நடந்தால் செக்ரட்டரி எங்ககிட்ட சொல்லுவார், ஐயா இந்த ஆள் குடிச்சிட்டு ஸ்டாண்டுக்கு வந்தார், போடு 1 வாரம் சஸ்பெண்ட் எழுதி போடு, கைது போட்டுருவோம் எழுதி போட்டு. ஐயா இந்த டிரைவர் யூனிஃபார்ம் இல்லாமல் வந்தார், 3 நாள் சஸ்பெண்ட் எழுதி போடு. இவர் இது மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க. ஒரு சகோதரியை, ஒரு கிறிஸ்துவ சகோதரியை ட்ராக்ஸ் கொடுக்க வந்து கிண்டல் பண்ணுறாங்க. அதை நம்ம கம்ப்ளைண்ட்டை அது பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியாது. ஏன் சொல்லு அல்லேலூயா. அவர் கரெக்டாக தான் கேட்குறானுங்க. அவனுங்க இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்தாரா? யார் கேட்குறாங்க சொல்லலாம். யார் கேட்டாங்க? டிரைவருங்க அந்த டாக்ஸ் கொடுக்குறவங்க கிட்ட கேட்குறாங்க. அந்த காலத்து விடுமா, கர்த்தர் செஞ்சது இயேசு விடுமா? இன்றைக்கு இப்பொழுது இயேசு அற்புதம் செய்தாரா? இப்போ நீங்கள் சாட்சி சொன்னீங்க 2-3 பேர், இது செய்தார் அதை செய்தார். ஆனால் உண்மையாக கர்த்தர் இன்றும் இருந்து அற்புதம் செய்கிறாரா இல்லையா என்பதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏதோ வந்தோம் சாட்சி சொன்னோம். என்னுடைய பேரே இப்போது சாட்சி சாம்சன். ஒரு போதகர் என்ன சாம்சன் பேரை சாட்சி சாம்சன் ஆச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு போதகர் தொடர் சாட்சி சாம்சன். ஏன்னா ஒரு சாட்சி நான் முடிக்கிறதுக்கே 1 hour ஆகும். என் கம்ப்ளீட் சாட்சி முடியுது 4 hour ஆகும். அதனால பிரிச்சுட்டாங்க தொடர் சாட்சின்னு. இந்த அம்மா இந்த செக்ரட்டரி சொல்லிகிட்டே இருப்பான், இந்த அம்மா கிண்டல் பண்ணுறாங்க தலைவரை கிண்டல் பண்ணுறாங்க. ஒரு நாள் நோட்டீஸ் போர்டில் எழுதி போடுறாங்க. அந்த 3 பேரையும் ஆஃபீஸில் சொல்லி உட்கார வச்சுட்டு, என்னப்பா பிரச்சனை, என்ன பிரச்சனை, எதுக்கு அந்த அம்மா எப்போ பாரு கிண்டல் பண்ணுறீங்க? அந்த அம்மா டாக்ஸ் கொடுக்குறாங்க, இஷ்டம் தான் வாங்கிக்கும் இல்லையா? போயிட்டே இன்றைக்கே அற்புதம் செய்தாரா, இன்றைக்கு செய்வாரான்னு கேட்குறியா? என்னக்கா உண்மைதான் நீங்கள் கேட்டேன், நீங்கள் செய்கிறாரா? எங்கே நிரூபிங்க? யார் சொன்னா? யார் சொல்கிறா? சத்தமாக தான் சொல்லுங்களேன். என் குரலை விட சத்தம் வரணும். யார் கிண்டல் பண்ணுறா? ஆட்டோ டிரைவருங்க கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை இல்லையா? ஆஃபீஸ் ரூமில் உட்கார வச்சு என்ன பாருங்க, இந்த மாதிரி எங்களுக்கு கர்த்தர் செஞ்சாலும் தெரியும், இயேசு செஞ்சாலும் தெரியும், அப்போஸ்தலர் செஞ்சாலும் தெரியும். அதுக்கப்புறம் ஊழியக்காரங்க செய்கிறாங்களான்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு இயேசு உயிரோடு இருக்கிறாரா இல்லையா, அற்புதம் செய்கிறாரா இல்லையா, எனக்கு விளக்கம் வேணும்னு கேட்குறானுங்க. இதை நான் பனிஷ் பண்ண முடியாது. கேள்வி சரியான கேள்வி. குடிச்சிட்டு வந்தால் இப்போ 3 நாள் சஸ்பெண்ட் போடலாம், யூனிஃபார்ம் இல்லைன்னா சஸ்பெண்ட் போடலாம். இது நியாயமான கேள்வி. எப்படி சஸ்பெண்ட் பண்ண முடியும்? பகை உணர்ச்சி உண்டான கிறிஸ்துவுக்கு இண்டுக்குள்ளே. அதனால் உட்கார வச்சு அப்போ தான் என்னுடைய சாட்சி. அப்போத்தான் இது இப்போதான் நான் வரப்பேன். என்னுடைய சாட்சியை அவங்க கேட்ட கேள்வி, இன்று இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்து அற்புதம் செய்கிறாரா இல்லையா? அல்லையா? கரெக்டான கேள்வியாது. அவங்க கேட்டது கரெக்டாக தப்பா? கரெக்டுன்றவங்களாம் கை தூக்குங்க. அந்த டிரைவர் கேட்டது கரெக்டுன்னு. அல்லையா? தேங்க்யூ. இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உயிரோடு இருந்து அற்புதம் செய்கிறாரான்னு கேட்டீங்களாப்பா? இன்னைக்கு செஞ்சிருக்காரு. என்ன செஞ்சிருக்காரு? அது உண்டியா? கேளுங்க. நான் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறது ஒரு சாட்சி இல்லை. இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன தெரியுதுங்களா? நான் இங்கே இருக்கிறது தெரியுதுங்களா? தெரியாதவங்க ஒண்டி கை தூக்குங்க. நான் இங்கே நிற்கிறது தெரியாதவங்க. தெரிஞ்சவங்க ஒண்டி கை தூக்குங்க. இப்போ இது ஒரு சாட்சி தான். உங்கள் எல்லாருக்கும் கண்ணு தெரியுது. அல்லேலூயா. இது ஒரு சாட்சி தாங்க. எல்லாமே உங்களுக்கு இப்போ கண்ணு தெரியுது. நான் இங்கே நிற்கிறேனே, அது ஒரு பெரிய அற்புதம் தானே, அதிசயம் தானே. நான் சொன்னேன், இப்போ தான் என்னுடைய சாட்சி நான் சொன்னேன். தம்பி, எனக்கு இப்போ 64, இப்போ நடந்த கதையை தான் சொன்னேன். இப்போ எனக்கு 64 வயசு ஆகுது. 30 வயசு வரைக்கும், ஒரு 20 வயசு வரைக்கும் நமக்கு இந்த பசங்களுக்கெல்லாம் இப்போ என்ன நடக்குதுன்னு 50 வயசுக்கு மேலே தெரியாது. தெரியுமா? தெரியாதா? தெரியாது, மறந்துடுவோம். தட் இஸ் நேச்சர். 20 வயசுலேருந்து நமக்கு ஓரளவுக்கு தெரியும் இல்லைங்களா? யூத் பசங்கள்லாம் கொஞ்சம் 20 வயசு மேலே நமக்கு ஓரளவுக்கு, 50 வயசான கூட 20 வயசுக்காரங்க ஞாபகம் இருக்கும். நான் சொன்னேன், அப்போ 64 வயசு. 20 வயசு வரைக்கும் நான் என்ன பண்ணேன் ஏது பண்ணேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் 20 வயசுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன்றது ஏது பண்ணுறேன், கர்த்தர் இருக்கிறாரா இல்லையான்னு நீயே நான் சொல்கிறத வச்சு தெரிஞ்சுக்கோ. அல்லேலூயா.
அல்லேலூயா. 20 வயசுல நான் யாருன்னா செங்கல்பட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. உண்மையிலுங்க. சாம்சன் தனசிங் 20 வயசு, அதாவது 44 ஆண்டுகளுக்கு முன்பாக சாம்சன் தனசிங் யாருன்னு நீங்க செங்கல்பட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேட்டு பார்த்தீங்கன்னா, வேலூர் போலீஸ் ஸ்டேஷன்ல கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, துன்மார்க்கன், அயோக்கியன், கேடி, குடிகாரன், பக்கா ரவுடி. யாருங்க? சாம்சன். சாட்சி சாம்சன்ல இப்ப சாம்சன் சாட்சி சாம்சன் வர சாம்சன் தனசிங் இத்தனை குவாலிஃபிகேஷன் உண்டால் இதில் யாரா ஒரு குவாலிஃபிகேஷன் யார்கிட்ட இருக்கா? கை தூக்குங்க. இத்தனை 7 குவாலிஃபிகேஷன். ரவுடி, குடிகாரன், அயோக்கியம், முள்ள மாதிரி ஒருத்தனை இருக்க மாட்டேங்க. அவ்வளவும் நான் இருந்தேன். 20 வயசுல ஸ்டார்ட் பண்ணி 30 வயசு வரைக்கும். இப்போ நாங்கள் இங்கேருந்து தாம்பரத்தில் ஒரு சினிமாவுக்கு போகணுன்னு வச்சுங்க. பழைய சாம்சன் பற்றி இப்போதைய சாட்சிக்கு நிற்கிறது மட்டும் சொல்லலை. சாட்சின்னா இதுதான் சாட்சி. 20 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இங்கேருந்து கூடுவாஞ்சேரியிலேருந்து தாம்பரத்துக்கு ஒரு படம் பார்க்க போனோன்னா பஸ்ஸில் போக மாட்டோம். எங்ககிட்ட சைக்கிள் கிடையாது, பைக்கு கிடையாது. எதில் போவோம் தெரியுமா? அது ஜாலியாக 4 பேர் வாங்கியிருப்போம். அங்கே ஒரு பைக்கு நிற்கும். மாப்பிள்ள அந்த சாவி இதில் போட்டு இந்த ஒயர் அதில் போட்டு கப்பன் சாப்பிட்டு உட்காருங்க மாப்பிள்ள சக்கனி உட்காரணும். கருதுமே தாமரில் தேட்டரில் விடுவோம். நான் சொல்கிறது முந்தைய சாம்சன். திருப்பி யோசிக்காதீங்க. அதாவது புறாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட வாழ்க்கையே நாங்கள் 20 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் வாழ்ந்தேன். படிக்க வச்சாரு எங்கள் அப்பா. எங்கள் சித்தி இங்கே தான் இருப்பாங்க. கன்னியம்மா தெரியல, ஜானம்மா அவங்க இருக்கிறாங்க. படிக்க வச்சாரு. வண்டியில் என்ன ஏறல, ஆனால் என்ன ஏறுது? ஜலத்தின் மேல அசைவாட தோணுது. படிப்பீங்க. பைக் அங்கே விட்டுருவோம். அந்த பைக்கு போலீஸ்காரன் தேடிக்கிட்டு அது மாதிரி சார்ந்தவங்கிட்ட கொடுப்போம். அங்கேருந்து ஒரு பைக் எடுத்து இங்கே வந்துடும். புரியுதுங்களா? 10 நிமிஷம் செலவு கிடையாது. நிமிஷம் இப்படியாக டிராவல் ஃப்ரீ எங்களுக்கு. இப்போ நான் உங்களுக்கு கலைஞர் ஸ்டாலின் ஃப்ரீ பஸ் விட்டுருக்காரு. எங்களுக்கு 30 20ன்னா 44 வருஷத்துக்கு முன்னே ஃப்ரீ. யார் கொடுத்தா தெரியுமா எங்களுக்கு அந்த ஃப்ரீனஸை? சாத்தான் கொடுத்தான். யார் கொடுத்தா? வாடா உண்டு தாண்டா உலகம். அப்போ ஜீசஸை பற்றி எனக்கு தெரியாதுங்க. நீங்கள் அதையும் யோசிச்சுக்கணும் மனசுக்குள்ளே. ஜீசஸை பற்றி தெரியாது. 20 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அவ்வளோதான். வேற ஒன்றும் தெரியாது. எவனா அடிக்கணுமா? மட்டும் அவன் போன முந்தானத்தை நம்மள ஒரு மாதிரி பார்த்தான்டா. அதை இப்படி பார்த்தான்டா. அப்படியா இப்படியா பார்த்தான். அப்போ இப்படி பார்க்கறதுக்கு இந்த கண்ணில் போடுவோம். எட்டினி ஸ்டேஷன் இப்போ தான் முன்னாடி சொன்னேன். வேலூர் ஸ்டேஷனில் கேட்டு பாருங்கள், செங்கல்பட்டு ஸ்டேஷனில் கேட்டு பாருங்கள். அண்ணா ஒவ்வொரு ட்ரிப்பும் ஒரு பிரச்சனை பண்ணோம். பாம்பே ஓடிடுவேன். ஹிந்தி தெரியும். ஹிந்தி மேமே பாத் கட்டணும். இன்னொரு திருப்பி வருவோம். கொஞ்ச நாள் இருப்போம். எங்கள் அப்பா சோறு போடுவார், காப்பாற்றுவார். திருப்பியும் பிரச்சனை பண்ணுவோம். ஆந்திரா ஓடி விடும். தெலுங்கு நாக்கு பாக தெரிசு. திருப்பியும் வருவோம். திருப்பியும் கொஞ்ச நேரம் இங்கே இருப்போம். அப்பா சோறு போடுவார், படிப்பார். திருப்பியும் தகராறு பண்ணி அவனா மண்டே ஓடிப்போம். திருப்பியும் கேரளா போனோம். ஞான் மலையாளம் நன்னட்டு சம்சாரிப்போம். இப்படியாக என் வாழ்க்கை 20லிருந்து 30 10 ஆண்டுகள். இது சிஸ்டர் சொன்ன மாதிரி அவனுக்கு 30 ஆண்டு பொருட்கள் இருக்க தான் வந்திருந்தது வேதனை. எங்கள் வேதனை சந்தோஷமான வேதனைகள். அடி தடி சாப்பாடு, போராடலாம் சாப்பாடு. எங்கே போனால் ஹோட்டல்காரன் அண்ணன் அவன் வரான்டா லிசன் டு மீ. இது வரைக்கும் புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இதுவரை சாத்தான் என்னை ரொம்ப சந்தோஷமாக வளர்த்துருந்தான். 30 வயசு ஆகிப்போச்சு. எங்கள் அப்பா பார்த்தாரு, இவது வேலைக்கு ஆகாது. என்னதுங்க? கனி கொடுக்காத மாதிரி என்ன பண்ணோம்? என்ன பண்ணோம்? சும்மா ராஜ சிம்மாசத்தில் உட்கார வைக்கணும். என்ன பண்ணணும்? வீட்டை விட்டு தோர்த்தணும். அடங்காதது வீட்டில் இருந்தான்னா ரோட்டில் எங்காவது உதவாங்கி சாப்பிட்டேன்னான்னு வீட்டு விட்டு 30 வயசு வரைக்கும் நல்லா ஜாலியாக தாங்க இருந்தேன். நல்லா போகிறப்போ பைக்குனா சைக்கிள்னா எல்லாமே. ட்ரெயினில் போனால் கூட ஃப்ரீ தான். பாம்பேக்கு இங்கேருந்து சண்டை போட்டு ஒருத்த மூஞ்சி வச்சுட்டு எங்கள் அப்பா சொல்லாடே போய் தலைமாறிவாருடானா பாம்பேக்கு போய் தலைமாறுகிறப்ப ட்ரெயினும் ஃப்ரீ தான், பஸ்ஸும் ஃப்ரீ தான். எங்களை கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அல்லேலூயா. இந்த வாழ்க்கை எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. இந்த வாழ்க்கை வேணுமா உங்களுக்கு?
20லேருந்து 30 வயசு வரைக்கும் நான் பட்ட வாழ்க்கை உங்களுக்கு தேவையா? தேவையானவங்களாம் ஒரு அலையிலையா சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களா? போட்டோம், வாழ்க்கை என்னோட போட்டோம். 30 வயசுக்கு மேலே ஒரு அரும்பு மீசன்னு ஒன்று வருங்க, தெரியுங்களா? இப்போல்லாம் 22 வந்துடுது. எனக்கு 30. எங்கள் அப்பா துரத்துட்டுனால நான் ஒரு நண்பருடைய வீடு, ஏன்னா எல்லாம் மாமா மச்சான் எல்லாம் அவங்க வீட்டில் தங்கிட்டு இருக்கிறப்போ என்னுடைய மனைவி, இப்போ இருக்கிற மனைவி தான், அப்போ அது டீனேஜ், எனக்கு 30. அப்படி போவாங்க. நம்ம இங்கே நிறைய மாப்பிள்ள வாழ் போத்துறான். யார? ஒரு பொண்ணு. இந்த பொண்ணு தான் தலை மச்சான், நீ கல்யாணம் பண்ணிக்கணும். என் மனைவி இப்போ இருக்கிறாங்க, அவங்கள தான் அப்போது சின்ன வயசில் அப்படி இப்படி மடிக்க கிடிக்க உஷார் பண்ணி அதை மைக்கு அதை என்னமோ சொல்லுவாங்களே அதெல்லாம் பண்ணி அவங்கள என் வசத்தில் ஒழிய வச்சு எனக்கு என்ன வேலை இல்லை, வெட்டி இல்லை, எதுவும் இல்லை. நான் யாருங்க? 0. எனக்கு தேவையா ஒரு பொண்ணை ஆசைப்படுறது? படலாமா? சொல்லுங்களேன், படலாமா படக்கூடாதா? கூடாது. ஆனாலும் எனக்குன்னு ஒரு மனசு இருக்கு. நான் என்னதான் பாவம் செஞ்சாலும் பாவைகளை ரசிக்க தானே வந்தார். நான் பழைய சாமி இப்பத்தில் சொல்லணும்னா